இன்ட்ரடக்ஷனே தேவை கிடையாது. தார் 4x4 இது. ஓகே காய்ஸ், இப்போ பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து இனோவா கிறிஸ்டா. பார்த்திங்கன்னா சோவியத்தால் மேக் பண்ணப்பட்ட போலோ ஜிடி. ஓகே காய்ஸ், ஸ்கோடா ஆக்டேவியா அண்டு மெர்சிடிஸ் பென்ஸ் காரை பற்றி நம்மளுக்கு இன்ட்ரடக்ஷனே தேவை கிடையாது. BMW. ஓகே, இப்போ பார்க்க போகிற கார் வந்து குவிட். ஓகே காய்ஸ், இந்த கார் வந்து ப்ராபப்ளி எல்லாருக்குமே தெரிஞ்ச கார் தான். ஷிஃப்ட் டிசைர் மிடில் வேரியன்ட்டு. ஓகே காய்ஸ், இப்போ பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து ஹோண்டா கிரீட்டா. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து ஃபோர்ட் எக்கோஸ்போர்ட். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு வாய்ஸ் ஆஃப் மீடியா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கேஜே கார்ஸ் அப்படின்ற ஒரு கார் ஷோரூமுக்கு தான் வந்திருக்கோம். ஆனால் உள்ளே வந்து பார்த்தா தான் தெரியுது ஷோரூம் கிடையாது, இது ஒரு கார் கடல்னு. நீங்களே பாருங்கள் சுற்றி எவ்வளோ கார்ஸ் வச்சுருக்காங்கன்னு. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, இங்கே வந்து ப்ரீமியம் கார்ஸ் நிறைய கார்ஸ் இருக்குது. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி BMW, பென்ஸ் அப்படின்ற மாதிரி ஹை ப்ரீமியம் கார்ஸும் இருக்குது. அது மட்டும் தான் இருக்கா அப்படின்னா இல்லை, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு காம்பேக்ட் ஃபேமிலி எதிர்பார்க்குற மாதிரி லோ பட்ஜெட் கார்ஸும் இருக்குது. இது எல்லாமே ஒரு நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு நல்ல கண்டிஷனிங்கில் அவங்களே எல்லாம் கண்டிஷன் பண்ணி டெலிவரிக்காக உங்களுக்கு கொடுக்குறாங்க. அது இவங்களே லோன் அரேஞ்ச் பண்ணி தராங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் அவங்க பண்ணி தராங்க. ஓகே காய்ஸ், நம்ம கேஜே கார்ஸ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம ரெட்டேரி ரோட்டில் DRJ ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்லேயே லொக்கேட் ஆகிருக்கு. நீங்கள் DRJ காருக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா கேஜே கார்ஸ்னு பெரிய போர்டு இருக்கும். வெளியவே நிறைய காசு வச்சுருப்பாங்க. உங்களுக்கு வந்தாலே இந்த லொக்கேஷன் வந்து ஈஸியாக உங்களுக்கு தெரியும். ஸோ வாங்க காய்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். என்ன காசு இருக்குது, அந்த காரோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன, எவ்வளோ ப்ரைஸில் தராங்க, எத்தனை கிலோமீட்டர்ஸ் போயிருக்கு அப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக பார்ப்போம். லெட்ஸ் கோ. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து ஃபோர்ட் எக்கோஸ்போர்ட். இது வந்து 77,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. ப்ரௌன் கலர், சிங்கிள் ஓனர். இதோட ப்ரைஸ் கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து 6,99,000 சொல்கிறாங்க. காரோட கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குது. எந்த டென்ட்ஸுமே எதுவுமே இல்லை, 0 டென்ட்டில் இருக்குது. காரோட கண்டிஷன் உள்ள இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ இதோட ரீசனபிள் ப்ரைஸ் வந்து 6,99,000 சொல்கிறாங்க. ஓகே காய்ஸ், இப்போ பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து ஹோண்டா கிரீட்டா, ஆரஞ்ச் கலர் வண்டி, சிங்கிள் ஓனர், பெட்ரோல், மேனுவல். இந்த வண்டி வந்து 50,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. கஸ்டமருக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து 9,50,000 சொல்கிறாங்க. வண்டியோட கண்டிஷன் வந்து சூப்பராக இருக்குது. இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி சேம் அசைடு வண்டி வந்து 0 டென்ஸில் இருக்குது. அசைடு நம்ம காரை பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக் ஒன்று கொடுக்குது. ஏன்னா ஆரஞ்ச் கலர் காசு வந்து நிறைய அவைலபிளாக இருக்காது மோஸ்ட் ஆஃப் த இடத்துல. பட் இந்த கலர் வந்து ஆரஞ்ச் கலரில் இருக்குது. நீங்களே பார்க்குறீங்க, கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது. உள்ள இன்டீரியர் வந்து நல்லா லெதரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டீரியர் எதுவுமே சேஞ்ச் பண்ணல, 0 மாடிஃபைட் காரு. முக்கியமாக சொன்னால் 2018 வண்டி. ஸோ கண்டிஷன் எப்படி இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஓகே காய்ஸ், இந்த கார் வந்து ப்ராபப்ளி எல்லாருக்குமே தெரிஞ்ச கார் தான். ஷிஃப்ட் டிசைர் மிடில் வேரியன்ட்டு. இந்த காரில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, வெறும் 24,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்குது. சிங்கிள் ஓனர், பெட்ரோல் அண்ட் ஆட்டோமேட்டிக். இந்த காரை வந்து அதை தவிர்த்து என்ன பார்த்தோன்னா, ஷிஃப்ட்டில் வந்து ஒரு நல்ல ப்ரௌன் கலரில் கொடுத்துருக்காங்க காரு. உள்ள இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஜஸ்ட்டு உங்களுக்கு 24,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்குது. ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 6,99,000 தான் சொல்கிறாங்க. ஸோ ஷிஃப்ட் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மாடல், எல்லாருக்குமே தெரியும். எந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான மாடல்னால், நீங்கள் ஷிஃப்ட்டை வந்து ரோட்டில் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கார் பார்க்கலாம். அந்தளவுக்கு வந்து ஷிஃப்ட் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மாடல். ஸோ அதில் ஒரு மிடில் வேரியன்ட் வந்து ரொம்ப ரீசனபிளான வேரியன்ட் தான். இந்த வேரியன்ட் வந்து கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம். ஏன்னா வந்து எல்லாருமே லோவர் வேரியன்ட் தான் வாங்குவாங்க. ஆனால் மிடில் வேரியன்ட் வந்து கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம். ஸோ இந்த காரை வந்து ஒரு அரௌண்ட் 6,99,000 தரது ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ் தான். ஓகே, இப்போ பார்க்க போகிற கார் வந்து குவிட் ஆட்டோமேட்டிக் பெட்ரோல் வண்டி. இந்த வண்டி வந்து ஸ்பெஷாலிட்டினா 2020 மாடல் தான். நீங்கள் இன்டீரியர் வந்து இங்கேருந்து உங்களால் பார்க்க முடியும். ரெட்ரோ தீமில் கொடுத்துருக்காங்க. காரோட கண்டிஷன் சூப்பராக இருக்குது. இது வந்து வெறுமே 10,000 கிலோமீட்டர்ஸ் மட்டும் தான் ஓடி இருக்குது. குவிட்டை பற்றி எல்லாருக்குமே தெரியும், நல்ல இன்ஜின் இருக்கும். ஆக்சுவலி அது ரொம்ப காம்பேக்டான கார். நீங்கள் வந்து ஒரு 4 பீப்புள் ஃபேமிலினா கண்டிப்பாக இந்த கார் நீங்கள் வாங்கலாம். இந்த மாதிரி இந்த காருக்கு மெரிட்ஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அசைட் நீங்கள் கார் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ளூ வித் ஆரஞ்ச் ஒரு நல்ல தீமில் கொடுத்துருக்காங்க. பார்க்கவும் காம்பேக்டாக இருக்குது. நீங்கள் இங்கேருந்து உள்ளேருந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அந்த ரெட்ரோ தீம் வந்து காருக்கு சூப்பராகவே மேட்ச் ஆகுது. ஸோ அரௌண்ட் இந்த ப்ரைஸ் என்ன வருதுன்னா, உங்களுக்கு 5,25,000 தான் வருது. ஆக்சுவலி அந்த கார் வந்து 2020 தான் வாங்கியிருக்காங்க. வேறு 10,000க்கு 5,25,000 வந்து ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ் தான். ஓகே காய்ஸ், இந்த காரை பற்றி நம்மளுக்கு இன்ட்ரடக்ஷனே தேவை கிடையாது. BMW ஒயிட் கலர். என்னதான் இந்த காருக்கு வந்து 2 ஓனர்ஸ் இருந்தாலுமே ஜஸ்ட் 85,000 கிலோமீட்டர்ஸ் தான் அந்த கார் வந்து ஓடி இருக்குது. அசைடு இந்த காரோட ஒரிஜினல் ப்ரைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா BMW 530D. இதோட ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து 75 lakhs வருது கரண்ட் மாடல். ஆனால் இந்த மாடல் வந்து 2014 மாடல். ஜஸ்ட் 24 lakhsக்கு தான் நம்ம இந்த ஷோரூம் தராங்க. இந்த காரோட நீங்கள் கேமராலே பார்க்கலாம். இந்த கார் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது. எந்த டென்ட்ஸுமே இல்லை. குவாலிட்டி சூப்பராக இருக்குது. ஸோ BMW ப்ரீமியமுக்கு நம்மளுக்கு குறையே இருக்காது. நல்ல ஸ்பீட் போகும். அசைடு இந்த கார் வந்து பெட்ரோல் கார் தான், ஆட்டோமேட்டிக் கார் தான். இந்த காரோட ப்ரைஸ் ரொம்ப ரீசனபிளாக இருக்குது. 2 ஓனர்ஸ் இருந்தாலுமே கிலோமீட்டர்ஸ் ரொம்ப கம்மியாகவும் இருக்கிறதுனால ரொம்பவே ரீசனபிளான ப்ரைஸ் தான். அசைடு இந்த காரோட நீங்கள் ஒயிட் கலர் வந்து ரொம்ப ப்ரீமியமான கலர். எந்த ஸ்க்ராட்சுமே இல்லை, எந்த டென்ட்ஸுமே இல்லை.
பார்க்க சூப்பர் கண்டிஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ப்ரீமியம் காருக்கு எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த காரை நான் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா இப்போ ஆன் ரோட் ப்ரைஸ் 75 lakhs இருந்தாலுமே வெறும் ஜஸ்ட் 25 lakhsக்கு இந்த கார் 2014 மாடல், அதுவும் வித்தின் கம்மியான கிலோமீட்டர்ஸ் இந்த காரை உங்களுக்கு தராங்க. அண்டு Mercedes Benz ஒரு அனதர் லக்ஸரி கார் இது, 2013 மாடல், டபுள் ஓனராக இருந்தாலும் 91,000 கிலோமீட்டர்ஸ் தான் அந்த கார் ஓடி இருக்குது. ஆட்டோமேட்டிக் கார். இது வந்து ஒரு டீசல் ஹார்ஸ்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா Mercedesோட ஸ்பீட் எப்படி இருக்கும்னு தெரில. நிறைய பேரோட கனவு கார்னே சொல்லலாம் ஆக்சுவலாக. ஏன்னா அந்த மாடல் வந்து இந்த மாடலாக இருக்கட்டும், இந்த லோகோவாக இருக்கட்டும், சின்ன வயசுலேருந்தே வந்து ஒரு லக்ஸரி கார்னா பென்ஸ் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு இப்போ சூப்பர்மேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு லக்ஸரி கார்னா பென்ஸ் கார். ஸோ இந்த மாடலோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 12,49,000 தான் அந்த காரை வந்து கோட் பண்ணுறாங்க. வித் 0 டென்ஸில் இருக்குது. என்னதான் 2013 மாடல் 2 ஓனர்ஸாக இருந்தாலுமே கம்மியான கிலோமீட்டர்ஸ் தான் அந்த கார் ஓடி இருக்குது. நீங்கள் சுற்றி பார்க்கலாம். ஒரு நல்ல கலரில் இருக்குது, வித் 0 கிராச்சஸில் இருக்குது. உள்ள இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே சூப்பராக இருக்குது. நல்ல கண்டிஷனிங்காக காரை வச்சுருக்காங்க. ஓகே guys, Skoda Octavia 2016 மாடல் வண்டி, சில்வர் கலர் அண்ட் சிங்கிள் ஓனர், ஜஸ்ட் 46,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்குது. அண்ட் இந்த ப்ரைஸ் அரௌண்ட் 13 lakhs வருது. இந்த காரோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்குது, வித் 0 டென்ஸ் 0 ஸ்க்ராச்சஸில் இருக்குது. சில்வர் கலர் ஒரு நல்ல ப்ரீமியம் லுக்கை கொடுக்குது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்டான விஷயம்னா இது வந்து டாப் டியர் ஓப்பன் ஆகக்கூடிய வண்டி தான். ஸோ ஸ்கோடா வந்து ஒரு நல்ல ப்ரீமியமான கார் தான், ப்ரீமியமான கார் கம்பெனி தான். ஸோ இதோட கண்டிஷன், இன்ஜின் எல்லாமே சூப்பராக இருக்குது. 46,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுவும் 2016 மாடல் வண்டி தான். ஸோ சிங்கிள் ஓனரில் இருக்குது. ஒரு நல்ல குட் கண்டிஷனில் ஒரு நல்ல ப்ரீமியமான கார் இது. ஓகே guys, கிரே கலர் சிங்கிள் ஓனர், ஜஸ்ட் 1,20,000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டின வண்டியை 7,25,000 தான் தராங்க. என்ன கார்னா இந்த கார் வந்து மேனுஃபேக்சர் ஸ்டாப் பண்ணிட்டாலும் ஆனால் அந்த காரோட கிரேஸ் மட்டும் இன்னும் குறையாமல் அப்படியே இருக்குது. அது என்ன கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோவியத்தால் மேக் பண்ணப்பட்ட போலோ ஜிடி. சோவியத் அப்படின்னு சொன்னாலே வேர்ல்டு வாரில் உலகத்தையே அதிர வச்ச ஒரு கண்ட்ரி இந்த கார் தான். அந்த கண்ட்ரி தான் இந்த காரை உருவாக்கியிருக்காங்க. ஸோ வோல்க்ஸ்வேகனுக்கு நிறைய ஃபேன் பேஸ் அதிகமாகவே இருக்குது. அதான் இந்த கார் என்ன தான் இந்த காரோட மேனுஃபேக்சர் ஸ்டாப் பண்ணிட்டாலும் ஒரு பட்ஜெட்டில் ப்ரீமியமான கார் வந்து இந்த மாதிரி அமையாது. சிங்கிள் ஓனர் கார் தான், பெட்ரோல் அண்ட் ஆட்டோமேட்டிக் காரு. உள்ள இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே சூப்பராக இருக்குது, வித் 0 டென்ஸில் இருக்குது. 2016 உருவாக்கப்பட்டாலும் அந்த கார் வந்து இன்னும் புதுசு மாதிரி தான் இருக்குது பார்க்க. இந்த காருக்கு வந்து நிறைய பேர் வந்து மாடிஃபிகேஷன்லாம் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கார் வந்து 7,25,000 தரது ஒரு நல்ல ரீசனபிளான ப்ரைஸ் தான். ஓகே guys, இப்போ பார்த்துட்ருக்க வண்டி வந்து இனோவா கிறிஸ்டா. ஒரு பெரிய ஃபேமிலிக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான வண்டி இது. காஸ் ஏன்னா இதில் வந்து மோர் தென் 6 சீட்டர்ஸ் மேலே இந்த காரில் இருக்குது. இந்த காரோட ப்ரைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 12 lakhs சொல்கிறாங்க. ஆனால் இதில் கிலோமீட்டர்ஸ் வந்து ரொம்ப கம்மி, ஜஸ்ட் 76,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்குது. சிங்கிள் ஓனரு, டீசல் அண்ட் ஆட்டோமேட்டிக் வண்டி. இதில் முக்கியமான விஷயம் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா இது வந்து ஒரு ஃபேன்சி நம்பர் கார் ஆக்சுவலாக. அரௌண்ட் நீங்கள் காரோட பாடி பார்க்கலாம், எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. இந்த காரோட கண்டிஷனும் நல்லா சூப்பராக இருக்குது. சில்வர் கலர். இனோவா வந்து எப்பவுமே ஒரு பெரிய காராக தான், நம்ம லக்ஸரி காரை தான் பார்க்குறோம். ஏன்னா டொயோட்டாவோட பிராண்ட் வந்து ஒரு லக்ஸரியஸ் கார் வந்து இனோவாவை சொல்லலாம் நம்ம. அதுவும் 2018 மாடல், ஜஸ்ட் உங்களுக்கு கம்மியான ப்ரைஸில் தரது வந்து ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ். நீங்கள் கார் இன்சைட்லாம் சுற்றி பார்த்தவங்க நல்லாவே தெரியும். ஸோ ஒரு பிக் ஃபேமிலியாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த காரை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஏன்னா ஒரு 8 சீட்டர்ஸ் மேலே இருக்கிறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக லக்ஸரியாக ஏதாவது நீங்கள் லாங் ட்ரிப் போனால் அந்த காரை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே guys, ஒரு நல்ல ஆஃப் ரோடிங் வண்டி, ஃபீமேல் டிசைன் பண்ணி ஒரு பெரிய மார்க்கெட் இருக்க ஒரு வண்டி இதுக்கு நம்ம இன்ட்ரடக்ஷனே தேவை கிடையாது. தார் 4x4 இது. இந்த காரோட ப்ரைஸ் என்ன வருதுன்னா அரௌண்ட் 11 lakhs வருது. 2018 மாடல், டீசல். ஆனால் இது வந்து ஒரு மேனுவல் வண்டி. எனக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கார் வந்து ரொம்ப ஹை பட்ஜெட் கார் ஆக்சுவலாக, ஒரு ப்ரீமியமான ஹை பட்ஜெட் காரு. ஆனால் இந்த காரை வந்து இவ்வளோ லோ ப்ரைஸில் எப்படி தராங்கன்னே தெரியல. ஜஸ்ட் சிங்கிள் ஓனர். ஆனால் வெறும் 9,000 கிலோமீட்டர்ஸ் தான் இந்த காரை ஓடி இருக்குது. தாருக்கு வந்து ஒரு நிறைய பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. நிறைய பேர் வந்து தாரை வந்து விருப்பப்பட்டு வாங்குவாங்க. ஸோ இந்த தார் வந்து நம்ம என்ன சொல்லலாம், நல்ல ஆஃப் ரோடிங் வண்டி. நிறைய மவுண்டன் கிளைம்பர்ஸ் அந்த காரை யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து நான் ஒரு நம்ம லாங்குவேஜ் சொல்லலாம், இது ஒரு சின்ன அரக்குன்னே சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு ப்ரீமியமான பிளாக் கலர் காரு. பிளாக் கலர் இந்த காரை வந்து நீங்கள் அதிகத்தில் பார்க்கலாம். தார் 4x4. இதோட ப்ரைஸ், ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 20 lakhs வரும். ஆனால் 2018 மாடலை வந்து ஜஸ்ட் ஒரு 11 lakhsக்கு அவங்க தராங்க. ஓகே guys, இது வரைக்கும் நம்ம நிறைய ப்ரீமியம் கார்ஸ் பார்த்தோம், லோ பட்ஜெட் கார்ஸ் பார்த்தோம், அதோட ஆஃபர்ஸ் ப்ரைஸஸ் எல்லாமே பார்த்தோம். ஸோ நீங்கள் ஒரு கார் லவராக இருந்தால் நீங்கள் இந்த கேஜே கார்ஸை கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு ப்ரீமியம் கார் லவர், இல்லை லோ பட்ஜெட் கார் லவர், இல்லை ஒரு ஃபேமிலியாக நீங்கள் ஒரு காரில் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த கார் ஷோரூம் வந்து நீங்கள் அணுகலாம். இல்லை செகண்ட் ஹேண்ட் கார்ஸ் நிறைய இருக்குது, நீங்களே பார்க்கலாம். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இது ஒரு கார் ஷோரூம் இல்லை, இது ஒரு கார் கடல். ஸோ எல்லா டைப்ஸ் ஆஃப் மாடல்ஸும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்குது. வித்தின் ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் இயர் டைமிங்லேயே இருக்குது, வித் ரீசனபிள் ப்ரைஸ்லேயும் இருக்குது. இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நீங்கள் வரணும் எதிர்பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஆஃப் மீடியா சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எங்களை சப்போர்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நாங்கள் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். தேங்க்யூ.